వెంకటేశ నమో తిరుమలేశ அம்மா தாயே, எப்பவும் போல எல்லாரும் சந்தோஷமா வந்துட்டு போக ஆசீர்வாதம் பண்ணுமா. கேக்குறது ஏதோ சாமி பாட்டு, நெய்வேத்திய தீர்த்தம் சரக்கு. டேய், இன்னொரு தடவை அந்த பாட்டை பத்தி பேசுனேன்னு வை, உன்னை கொன்னுடுவேன். ஏன்னா தெரியாம தான் கேக்குறேன். தினமும் இதே சாமி பாட்டு கேக்குறீங்களா, என்ன காரணம்? தெரியாம கேக்குறேன்னு ஏன்டா கேட்டுட்டே இருக்க? அண்ணா சொல்லுனே. ஒரு காலத்துல எங்க அப்பா இங்க ஒரு தியேட்டர் வச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஷோவா இந்த பாட்டை தான் போடுவாரு. டைம் சரியில்லாம தியேட்டர் போயிடுச்சு. அதே பிளேஸ்ல நான் இந்த தாபாவை கட்டிட்டேன். நான் எங்க அப்பாவை நினைச்சு பாக்குறதுக்காக டெய்லி இந்த பாட்டை போட்டு நினைச்சு பாப்பேன். ஏன், உனக்கு ஏதாவது பிரச்சனையா சொல்லு. பிரச்சனை என்ன சொல்லு, இல்ல நானே பாடிடுறேன். வேணாண்ணா, எல்லாரும் சேர்த்துருவாங்க. டேய், வந்தவங்கள போய் கவனி. இதான் போறேன். ஆலம் மாண்டியன் கேக்குறான் பாரு கேள்வி. ஆஹா, பாத்தியாடா மண்டை, நம்ம பார்ல எல்லாரும் எப்படி கலகலன்னு சந்தோஷமா தண்ணி அடிக்கிறாங்கன்னு. இது போதும். அண்ணன் அவங்க தண்ணி அடிச்சிட்டு குதூகலமா இருக்காங்க. நமக்கு பணம் கொட்டோன்னு கொட்டுது. ஆனா பாவனே, அவங்க வீட்டுலதான் குடிக்க கஞ்சி கூட இருக்காது பாருங்க. டேய் பைத்தியக்காரா, வீட்டுல பொண்டாட்டி புள்ளிங்க தொல்லை தாங்க முடியாம தான் நம்ம தாபாவுக்கு வந்து சந்தோஷமா தண்ணி அடிக்கிறாங்க. அடிக்கிட்டோம். அப்படின்னா இங்க இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஆமா, எல்லாரும் சந்தோஷமா ஜாலியா ஜில்லுன்னு பீரை குடிச்சிட்டு பேசிட்டு இருப்பானுங்க. அங்க பாருங்க, என் மனசுக்கு என்னமோ அவர் பெரிய கஷ்டத்துல இருப்பாருன்னு தோணுதுனே. ஏன் தாபாவில கஷ்டப்பட்டு தண்ணி அடிக்கிறானா? அதானா எனக்கும் புரியல. அப்படியா? அப்ப ஒதுங்க, அவன் மேட்டர் என்ன நான் பாத்துட்டு வரேன். தெரிஞ்சிட்டு வாங்க. பையா, நீங்க சந்தோஷமா குடிக்கிறீங்களா இல்ல கவலைப்பட்டு குடிக்கிறீங்களா? கவலையை மறக்கிறதுக்காக குடிக்கிறேன்னா. ஓஹோ, உங்க கவலையை நான் போக்குறேன். 1 மினிட். உங்க கவலை என்னன்னு சொல்லுங்க. லவ் ஃபெயிலியரா? லவ் ஃபெயிலியர் இல்ல, ஆனா இந்த ஃபெயிலியர் லவ் ஸ்டோரி. ரெண்டும் ஒண்ணு தானே? டேய், லவ் பண்றதுக்கு முன்னாடி பிரிஞ்சுட்டா அது லவ் ஃபெயிலியர். ஆனா லவ் பண்ணதுக்கு அப்புறம் பிரிஞ்சுட்டா ஃபெயிலியர் லவ்னு சொல்லுவாங்க. சூப்பர்ரா. எப்படியோ எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போயிருது. சொல்லு பிரதர், உன் பேரு அண்ணி பேரு என்ன? அருண். சந்தியா. நல்லா இருக்கு. இப்ப சொல்லு பிரதர், நம்ம லவ் ஸ்டோரி என்ன? நம்ம லவ் ஸ்டோரியா? என்னடா? சாரிங்க, உங்க லவ் ஸ்டோரி. டேய், இது என்னோட லவ் ஸ்டோரி. என்னோட லவ் ஸ்டோரி மட்டும்தான். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னடா பண்ண போற? என் தாபாவுக்கு வந்தா எல்லாரும் சந்தோஷமா குடிச்சிட்டு போவாங்க. ஆனா நீ கவலையில இருக்க. சொன்னா கொஞ்சமாவது உன் கவலை குறையல. சொல்லு பிரதர். என்னடா சொல்லணும்? அதான் நம்ம காதல் கதை. உன் காதல் கதையை சொல்லு. அருண் கிட்ட என்னோட லவ்வ சொல்லாம விட மாட்டேன். ஃப்ளவர் புக்ஸ். சாரிங்க அருண், இந்த ஃப்ளவர் உனக்காக தான். நான் இவ்ளோ டைம் ப்ரோபோஸ் பண்ணியும் என்னோட லவ்வ அக்செப்ட் பண்ணிக்காம போறேன். இங்க பாரு பாப்பா, நீ ப்ரோபோஸ் பண்ணங்கிறதுக்காக நான் உன்னை லவ் பண்ண முடியாது. எனக்கா தோணுச்சுன்னா நான் உன்னை லவ் பண்ணுவேன். அதே மாதிரி எனக்கே காதல் வந்துச்சுன்னா நானே உனக்கு ப்ரோபோஸ் பண்றேன். நான் உனக்கு ப்ரோபோஸ் பண்ணல அப்படின்னா நான் உன்னை காதலிக்கலன்னு அர்த்தம். நான் உன்னை லவ் பண்ணாதப்போ
நீ எத்தனை வாட்டி ப்ரப்போஸ் பண்ணாலும் வேலைக்கு ஆகாதுன்னு அர்த்தம். ஆ? என்ன சொல்றான் இவன்? நான் இப்படி சொன்னதை மனசுல வச்சுட்டு வேற எதுவும் பண்ணிக்காத என்ன. சமத்தா படி. ம். முடிஞ்சா முகத்துல இருக்க பவுடர் கொஞ்சம் கம்மி பண்ணு, அழகா இருப்ப. அப்போ நீ யாரையாவது லவ் பண்றியா? நான் சாதாரணமா யாரையும் லவ் பண்ண மாட்டேன். ஆனா லவ் பண்ணா பயங்கரமா லவ் பண்ணுவேன். எப்படியும் நீ யார்கிட்டயாவது மாட்டதான் போற. ம். அவன் தான் பூவேனான்னு சொல்லிட்டு போயிட்டான்ல, என் கூட கொடு. இடியட். உன் அப்பன் பேரா? ஹிச்சி. ஆ? இங்க பாரு, நல்லா யோசிச்சுக்கோ. பூ அப்படியே எடுத்துட்டு போனா வாடிதான் போகும். அதை யாருக்காவது கொடுத்துதான் ஆகணும். ஆ. ம். ம். டேய் இங்க வா. என்ன இந்த காலேஜ்ல நல்ல ஃபிகர் இருக்கா? இருக்கு. எங்க? அதோ ஆ? ம். எவனும் என்ன மதிக்க மாட்டேங்கிறான். என்னடா அவங்களும் உன்னை சீப்போன்னு சொல்லணுமா? உனக்கு அப்படியே புரிஞ்சுது? அவங்க எல்லாரையும் நான் ஒண்ணு கேட்டேன்டா. என்னது? இந்த மொத்த காலேஜ்ல உங்களுக்கு யார பிடிக்குன்னு அவங்க எல்லாரும் ஹிந்தில ஆன்சர் சொன்னாங்கடா. என்னன்னு? தூணு. ம். ம். எங்கடா இவன்? அந்த 10 மணி டாக்டர் எங்க போய் தொலைஞ்சான்? அதோ. டேய் சீக்கிரம் வாடா. வரேன். என்னடா? முட்டை விடுறேன்டா. வாடா. சரி வா. சரி நல்லா எழுது. சரி. டேய், சரிடா வரேன். எனக்கும் எக்ஸாம் இருக்குடா. ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்கடா. சாரி பைடா. ஒருத்தனும் ஆல் தி பெஸ்ட் சொல்ல மாட்டானுங்க. அப்பா விஷ் பண்ண தான் கூப்பிடுறாரு. சொல்லுங்கப்பா. எங்கடா இருக்க? இன்னைக்காவது வந்துருவியா? இன்னைக்கு தான் லாஸ்ட் எக்ஸாம், வந்துருவேன். அதான் தேர்ட் இயரும் முடிஞ்சிருச்சு. இன்னும் இருக்கிறது ஒரே ஒரு இயர் தான். எப்படா என் மருமகளை காட்ட போற? பையன் எக்ஸாம் போறானா எந்த அப்பாவா இருந்தாலும் ஆல் தி பெஸ்ட் தான் சொல்லுவாரு. இப்படி மருமக சமையலுக்கு மேல் பேச மாட்டாரு. அடே நான் சொல்றத கொஞ்சம் கேள்றா. தகப்பனே எனக்கு எக்ஸாம் இருக்கு, பை. ஆ. Hello. Why are you coming late? சாரி. சார் உள்ள வரலாமா சார்? What is the time? 2 minutes லேட் ஆயிடுச்சு. Not allowed. Get out. ப்ளீஸ் சார். Get out. ப்ளீஸ் Out. என்ன இது கொஸ்டின் பேப்பர் சேஞ்ச் ஆயிருக்கு? இது அவன் வேலையா தான் இருக்கும். கொஸ்டின் பேப்பர் எதுக்கு சேஞ்ச் பண்ண? சொல்லுங்க மாஸ்டர், எதுக்கு மாத்துனீங்க? எனக்கு எதுவும் தெரியாது. சொல்லு டார்லிங். உன்னதான் கேக்குறேன். கொஸ்டின் பேப்பர் எதுக்கு சேஞ்ச் பண்ண? சொல்லு செல்லம். டேய், எவன்? பண்ண வச்சதே நான் தான்டா. நினைச்சேன்டா இது உன் வேலை தானே. எதுக்குடா நான் எது செஞ்சாலும் நீ இடையில வர? நீ கரெக்டா இருந்தா இப்ப நான் எதுக்குடா நடுவுல வரேன்? நான் யாரும் தெரிஞ்சுமா என் கூட மோதுற? டேய், இந்த காலேஜுக்கு ஒரு சேர்மன், அந்த சேர்மனுக்கு ஒரு பையன். அதுக்கு என்னடா? இருந்தாலும் நீ தப்பு பண்ண அதை பாத்துக்கிட்டு சும்மா இருக்க அட மாட்டேன். 3 வருஷமா இங்க எதுவும் புடுங்கல. நீ எதுக்குப்பா இப்ப புதுசா புடுங்க வந்திருக்க? டேய் குண்டா, மகாபாரதத்துல ஸ்ரீகிருஷ்ணா சிசுபாலனை 100 தப்பு பண்ற வரைக்கும் சாகடிக்கல. இங்க மகாபாரதம் தான் இந்த காலேஜ். இவன் தான் சிசுபாலன். நான் ஸ்ரீகிருஷ்ணா மாதிரிடா. அட கடவுளே, கடவுள் சாமியே வந்திருக்காரு. நேர்ல வந்துருச்சு. சார், என்ன கடவுள் ஆசீர்வாதம் வந்திருக்காரு. பண்ணுங்க கால்ல விழுங்க. சாமி. நல்லா இருப்பேன். சரிடா, இது நம்மளோட ஃபைனல் இயர். இந்த இயர் உன்னை நோண்டிக்கிட்டே இருப்பேன். நீ என்ன அடிக்கிற மாதிரி பண்ணுவேன். அந்த ப்ரூஃப வச்சு உன்னை காலேஜ் விட்டு தூக்குவேன்டா. அப்பா, சான்ஸ மிஸ் பண்ணிட்டியடா. ஏன்னா நான் இப்பதான் டிசைட் பண்ணேன், இந்த காலேஜ் விட்டு போற ஐடியா சுத்தமா இல்ல. ஏன்னா கீழே ஒரு அழகான பொண்ணை பார்த்துட்டேன். ஆனா உங்க வேலையை நீங்க பாருங்க. ஆல் தி பெஸ்ட் அபுஜி. ஆல் தி பெஸ்ட் கியூட் பாய். பை. என்கிட்ட நீ நல்லா மாட்டினடா. உன்னையும் உன் லவ்வையும் நான் சும்மா விட மாட்டேன். ஒரு நிமிஷம்.
உட்காந்துக்கலாம். சரி வா அங்கேயே உட்காரலாம். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு சந்தியா, நீ இங்கே இரு, நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகே, நானே அங்க வந்துடுறேன். பாய். இன்னைக்கு காலையில எக்ஸாம் ஹால்ல ஒரு பொண்ணு எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லுச்சுடா. அது எனக்கு எக்ஸாம்க்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லாம என் லவ்வுக்கு ஆல் தி பெஸ்ட் சொன்ன மாதிரி இருந்துச்சுடா. செம்ம அழகா இருந்தாடா. எங்க இருக்காளோ என்னமோ. யாருன்னு சொல்றா? எனக்கு என்னடா தெரியும், ஸ்டூடெண்ட்ரா. உன்கிட்ட எதுவும் சொன்னாலா? அதான் எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லுச்சுல. இல்ல அங்க மச்சான். பார்க்கலாம். சரி நீ போய் சரி, பைக் வா. எடுத்துடா. எங்க இருக்கா கண்டுபிடிக்கணுமே. எங்க? எஸ். எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய். எஸ். நீங்க காலையில ஆல் தி பெஸ்ட் சொன்னீங்க, அதனால நான் எக்ஸாம் சூப்பரா எழுதினேன். அதான் தேங்க்ஸ். நான் ஆல் தி பெஸ்ட் சொன்னது உங்களுக்கு இல்லையே. நீங்க யாருக்கு சொன்னீங்கங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்ல, எனக்கு அந்த விஷயம் வந்துச்சா எனக்கு கேட்டுச்சாங்கிறது தான் மேட்ரு. அப்படின்னா அப்படின்னா அது ஸ்ரீ கிருஷ்ணா பகவத்கீதையை சொன்னாரு. உங்களுக்கு சொன்னாரா எனக்கு சொன்னாரா? எல்லாருக்கும் சொன்ன மாதிரி தான் இதுவும். அப்படின்னா உங்க அப்பா கோடீஸ்வரர்ல? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த பிரெயினை வச்சுட்டு டிகிரி பாஸ் பண்றது கஷ்டம் இல்ல? நீங்க சூப்பர் ஸ்டார் ஃபேனா? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு சுத்தமா செட் ஆகல. எல்லாம் ஓகே தான். எந்த இயர்? 3rd இயர். 3rd இயரா? ஆனா நான் காலேஜ்ல பார்த்ததே இல்லையே. அதாவது நியூ அட்மிஷன், மைக்ரேட்டட் ஃப்ரம் அதர் காலேஜ். எனக்காகவே அந்த மாதிரி இருக்கு. ஆமா, உன் பேர் என்ன? சந்தியா. சந்தியா. இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? பியூட்டிஃபுல் நேம். என் பேர் அருண். 4th இயர். எவ்வளவு நேரம் நான் கிளாஸ் போனேன்ல? எல்லாரும் வரணும்லடா தம்பி, வெயிட் பண்ணு. இன்னைக்கு ஒன்ன கூட எல்லார் கையாலையும் செடியை நட வைப்பேன். முடியாதுன்னு எவனாவது ஓட ட்ரை பண்ணீங்கன்னா அவனை நான் இன்னைக்கு தத்தெடுத்துப்பேன். அங்க என்ன ஒரே கூட்டமா இருக்கு? உங்க எல்லாருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாரும் இயற்கைய பாதுகாக்கணும். செடிய நட்டீங்கன்னா அது சேவை, அத வெட்டினீங்கன்னா அது பாவம். அப்படின்னா என்னன்னு எனக்கு என்னடா தெரியும், வாய் முடி சும்மாறா. நம்ம பிறந்த உடனே நம்ம வாழ்க்கை ஒண்ணு பூந்தோட்டமா மாறாது. ஆனா நம்ம வாழ்க்கை மலர் தோட்டமா இருக்கணும்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டே இருக்கணும். அதான் நம்ம இப்போ இப்ப நம்ம எல்லா செடியும் நட்டு, அதான் நம்ம எல்லா செடியும் நட வச்சு மலர் தோட்டமா மாத்தணும். டேய் எல்லாரும் கை தட்ட சொல்றா. வா எல்லாரும் கை தட்டுங்க. கை தட்டுங்க. சரி, இப்ப நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம எல்லாருமே அந்த செடி அங்க இருக்கு. லெட்ஸ் பிளான்ட் a tree. எல்லாரும் இங்க வந்து செடியை நடுங்க. வாங்க 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 வாங்க. டேய் இங்க வாடா, அதை எடுத்து இங்க வை. ஸ்டூடண்ட்ஸ், இது உங்க ரெக்கார்டு. மரத்தை நம்ம லவ் பண்ணோம்னா அதுவும் நம்மள லவ் பண்ணும். டேய் மச்சான், முந்தானே தானே கூகுள்ல படிச்சேன், பொண்ணுங்களை விழ வைக்கணும்னா இந்த மாதிரி நல்ல காரியங்கள் பண்ணுமா? நம்ம யார்கிட்ட ரெக்கார்ட் வாங்கலாம்? சரி, நீங்க போய் எல்லாத்துக்கும் தண்ணி ஊத்துங்க. நான் லைப்ரரிக்கு போய் படிச்சுட்டு வந்துடுறேன். பை. ஹாய். உங்க ரெக்கார்ட் கொடுக்க முடியுமா சார்? சீனியர் கிட்ட ரெக்கார்ட் வாங்கிக்க சொன்னாங்க. சார் டாப்பரோட வாங்கிக்க சொன்னாரா? அவ்ளோ சீன் இல்ல, யார் அதிகமா தப்பு பண்ணிருக்காங்களோ அவங்க கிட்ட வாங்கிக்க சொன்னாரு. ஓஹோஹோ, சார் அப்படி சொன்னாராமா? ஜெனரலா என் ரெக்கார்டை யாருக்கும் கொடுக்க மாட்டேங்க. நீங்க கேக்குறதுனால தான் கொடுக்கறேன். எப்படி இருந்தாலும் புதுசு இல்ல. அப்படின்னா அதான் காலேஜுக்கு இமிகிரேஷன் வாங்கிட்டு வந்திருக்கீங்கல்ல? இமிகிரேஷன் இல்லப்பா, மைக்ரேஷன்.
உனக்கு இல்ல, எங்க 2 பேருக்கும் புரிஞ்சா போதும். இந்தாங்க, அப்புறமா கொடுங்க. தேங்க்யூ. சந்தியா 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 எங்க உட்காருவனி சந்தியா அட ஏன் ரெக்கார்டு இது? சந்தியா ரெக்கார்டு. சந்தியா ரெக்கார்டு எடுத்துட்டு போயிட்டா ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும்ல. எஸ், இவ்வளவு தூரம் வந்துட்டோம். சந்தியா உட்காருவாள்ல, அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாம். டேய் அது புக்குடா, சந்தியாலடா, வாடா. அடே எதுக்குடா அவரை கடை கொண்டு வந்த? நோ ப்ராப்ளம். புரியலையே. கண்ணா பண்ணிங்க தான் மத்தவங்க ரெக்கார்டு எடுப்பாங்க. சிங்கம் சந்தியா ரெக்கார்டு எடுத்திருக்கு. என் வழி தனி வழி, உங்க வழி செடி வழி. போய் தண்ணி ஊத்திடுவாங்க. டேய் இங்கதான் இருக்கானா? இவனுக்கு இருக்கு, வா. வீடியோஸ் எல்லாம் செம்மையா இருக்கு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அருண், ஹலோ, ஹாய். ரெக்கார்ட் எங்க? அதான் நான் சொல்ல வரது என்னன்னா, அருண், வந்து சந்தியா ரெக்கார்ட் எங்க? நான் எடுக்கல, எனக்கு தெரியாது. ஆமா அதான் சொல்லு. அருண், மொத்தமா முடிஞ்சதுக்கு அப்புறம் விடவே இல்ல. அது ரொம்ப பெரிய விஷயம் ஆயிடுச்சு. சந்தியாவோட ரெக்கார்ட் எங்க? நான் அதை எடுக்கல. டீ எப்படியாவது மேனேஜ் பண்றோம். அருண், ஏய் தொப்பி முக்கி, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். உன் ரெக்கார்டு இவங்கிட்ட இருக்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? உங்க ரெக்கார்டு என்கிட்ட இருக்குன்னா என் ரெக்கார்டு உங்ககிட்ட தானே இருக்கணும். அப்படின்னா நான் சந்தியா ரெக்கார்டு எடுத்துட்டு வந்துட்டேனா? ஆமாண்டா. அது எப்படிடா இந்த சின்ன விஷயத்துல நான் தப்பு பண்ணேன்? சந்தியா விஷயத்துல நான் தப்பு பண்ணிட்டேனா? தப்பு பண்ணிட்டடா. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேடா. ச்சே. ஷோ, எங்க அப்பா ஆம்லெட் போட சொன்னப்போ நான் அப்பளம் போட்டப்ப கூட இவ்ளோ ஃபீல் பண்ணலடா. ஐயோ ஐயோ. ஆனா ரெக்கார்ட் விஷயத்துல தப்பு பண்ணிட்டேனே. அருண், நீங்க எல்லாம் மனுஷங்களா? நேத்து வரைக்கும் பால் டப்பால பால் குடிச்சிட்டு இருந்த அந்த மனுஷனை கேவலம் ஒரு ரெக்கார்டுக்காக அவ்வளவு ஹர்ட் பண்ணுவீங்க. அவன் இப்ப போய் தற்கொலை பண்ணிக்கிட்டானா, அவன் வீட்டுல கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அதுக்கப்புறம் நான் இருந்து என்ன பண்றது? நானும் போய் சேர வேண்டியதான். நீங்களா நல்லா இருக்க மாட்டீங்க. டேய் அருண், எங்கடா சூசைட் பண்ணிக்க போற? சொல்லிட்டு போடா. இப்போ ரெக்கார்ட குடுப்பானா இல்ல குடுக்க மாட்டானா? அது இல்லடி, அருண் ஏதாவது பண்ணிக்குவானா? ஐயோ மென்டல். அவன் வெளியில ஜாலியா இருப்பான். இன்னைக்கு எப்படியாவது ரெக்கார்டு வாங்கிடணும். ஓ ஷிட். எக்ஸ்கியூஸ் மீ, இது என்ன ஆரஞ்சு ஜூஸா? கெமிஸ்ட்ரி லேப், டோன்ட் டிஸ்டர்ப். ஓ, ஃபைனல் இயருக்கு கெமிஸ்ட்ரி லேப்ல இருக்கா? இப்ப வேற ரெக்கார்ட் எங்க? யார் ரெக்கார்ட யார் கேக்குறது? ஏன் ரெக்கார்டு நான் தான் கேக்குறேன். ஓ, கொடுக்கறியா? உங்க ரெக்கார்டா? அது முன்னாடியே கேட்க வேண்டியதானே? இருங்க.
போ ஷிட். எங்க அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா பேக்ல ரெக்கார்ட வைங்கன்னு, வைக்கல. ஐ அம் சோ சாரிங்க, ரெக்கார்ட மறந்துட்டேன். ஆச்சி நவரு அத கொடுங்க. எஸ், இதான் என் நம்பருங்க. நாளைக்கு காலையில மார்னிங் 7 o'clock எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்க ரெக்கார்ட மறக்காம எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே? கெமிஸ்ட்ரி லேப் பிடெக்ல எல்லா இயர்ஸ்க்கும் கம்பல்சரி ஆக்கணும். என்ன சொல்றீங்க? இந்த மேட்டர் நான் பிரின்சிபலுக்கு சொல்றேன். தம்பி பிரின்சிபல், ரெக்கார்ட குடுக்கற வரைக்கும் விட மாட்டாங்க போலயே. எப்படியாவது ப்ரொபோஸ் பண்ணி ஆகணுமே. ஏய் சந்தியா. இன்னைக்கும் என் ரெக்கார்டை மறந்துடாத. இல்ல மறக்க மாட்டேன். ஓகே பை. பை. அம்மா காலேஜ்க்கு போயிட்டு வரேன். ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. அப்பா பை. போயிட்டு வாமா. ஹாய் சந்தியா. கேள்றி. என் ரெக்கார்ட் எங்க? என்ன ரெக்கார்டு கேட்ட லெட்டர் குடுக்குறீங்க? ரெக்கார்டு யாருது? நீ கேள்றி. என்னது இது? லவ் லெட்டரா இருக்கும். எக்ஸாக்ட்லி. நினைச்சேன் என்னைக்காவது ஒரு நாள் சந்தியா கிட்ட வந்து லவ் லெட்டர் கொடுப்பேன்னு. கொஞ்சம் க்ளோஸா பழகுனா போதும், உடனே லெட்டரை கொடுக்கறது. ஆனா அந்த லவ் லெட்டரை எங்கால எழுதல. வாட்? என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்கள பார்த்தானா, எஸ், பார்த்த உடனே ஃபிளாட் ஆயிட்டானா. சோ அவன் எழுதுனா நான் உங்களுக்கு கொடுக்கலாம்னு கொண்டு வந்தேன். மச்சான் நம்பிட்டாங்கடா. என்ன இது பாட்டு மாதிரி இருக்கு? புரியலன்னா கிழிச்சு போடுறி. ஐயோ ஒரு நிமிஷம், இது பாட்டு மாதிரி தான் இருக்கு. நீங்க அப்படி பார்க்காதீங்க. வேணும்னா நான் அந்த பாட்டு பாடி காட்டவா? ஒன்னும் தேவையில்ல. உனக்கு தேவையில்ல, அவங்களுக்கு தேவையா இருக்கலாம். பாடு கேக்கலாம். டேய் ஆரம்பிடா. ரெக்கார்ட். ஐயோ ஆக்சுவலி சாரி சந்தியா, ராஜேஷ் எடுத்துட்டு போனா ஆனா திரும்ப தரவே இல்ல. ஒண்ணு பண்ணலாம், உன் வீட்டு அட்ரஸ் கொடு, நாளைக்கு மார்னிங் நானே கொண்டு வந்து தரேன். வீட்டுக்கா? ஒன்னும் தேவையில்ல, நீ போய் எடுத்துட்டு வா. ராஜேஷ் வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். பரவாயில்ல, எவ்வளவு நேரம் வேணும்னாலும் நான் இங்கே வெயிட் பண்றேன், போய் எடுத்துட்டு வா. ஆனா சந்தியா என்னால நீ சஃபர் ஆகுறது எனக்கு இல்ல பிடிக்கவே இல்ல. பரவாயில்ல, நான் லைப்ரரியில வெயிட் பண்றேன். நீ எடுத்துட்டு வந்துட்டு எனக்கு கால் பண்ணு, நான் வெளியே வரேன். சரியா? ப்ளீஸ் சந்தியா புரிஞ்சுக்கோ. போனை எடுத்து தொலைடா. சாரி செல்லம், போன் எடுக்க முடியாது. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா உன்னை என் பைக்ல ஏத்திக்கிட்டு அப்படியே டிராப் பண்ணலான்னு ஒரு சின்ன ஆசை. கட் பண்ணிடுறேன், தப்பா எடுத்துக்காத. சாரி சாரி. எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? சந்தியா வந்துட்டா. ரெக்கார்ட். Yeah. Thanks for the record.
டிராப் பண்ணட்டுமான்னு கேளுடா. ரொம்ப லேட் ஆயிடுச்சுல. ஆமால. சோ டிராப் பண்ணட்டுமான்னு கேளுடா. கேளுடா கேளு. ரெடி 3 2 நான் ஆட்டக்கார நான் தெரிஞ்ச என்ன வாழ்க்கடா இது. ச்சே. என்னமா ஆட்டோ வேணுமா? இல்லடா இலியானா வேணும். ஆட்டோ எடுத்துட்டு வந்து ஆட்டோ வேணுமான்னு கேக்குற? அட தம்பி எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? சகோதரி எங்க போகணும் சொல்லுங்க, இந்த ஆட்டோக்காரன் கொண்டு போய் விடுறேன். அண்ணா நகர் வரைக்கும் போகணும். அட காலேஜ் ரோடு இருக்கு, ஸ்டெர்லிங் ரோடு இருக்கு, நுங்கம்பாக்கம் டேய் இருக்கு. கேட்டதுக்கு மட்டும் தான் நீ பதில் சொல்லணும். வந்துட்டாரு. தங்கச்சி நீ வா நம்ம போலாம். டேய் போலாம். தங்கச்சி தம்பியாது சும்மா ஏதாவது சொல்லிட்டீங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்பு போ. சரி நீதான் தம்பி, இது தங்கச்சி. ஆமா நம்ம போலாம். வா வாமா. சந்தியா நான் டிராப் பண்றேன். இத பாரு தம்பி, உன் தங்கச்சியை என் தங்கச்சியா நினைச்சு நான் டிராப் பண்ணிடுறேன். அடேய் நீ வாமா நீ வா. ஸ்டைலா நம்ம ஆட்டோல ஏறி உட்காரு. ஏமா தங்கச்சி நீங்க என்னமா படிக்கிற? சிசி 3rd இயர். அட கடவுளே, 3 எழுத்து படிக்க 3 வருஷம் ஆச்சா? தங்கச்சி இப்ப டைம் என்னாச்சுன்னு சொல்லு. 9 மணி ஆயிடுச்சுங்க. என்ன 9? ஓன் வண்டிக்கு ஆயில் ஊத்தணும். ஊருக்கா கூட இல்ல. நீங்க குடிச்சிருக்கீங்களா? லைட்டா லிட்டில் பிட் தான் குடிச்சேன். 9 மணி வரைக்கும் பாபா ரஜினிகாந்த். 9 மணிக்கு அப்புறம் மாஸ்டர் விஜய். இளைய தளபதி, இளைய 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 தளபதி மாஸ்டர் விஜய். அருண் என்ன டிராப் பண்றேன்னு சொன்னா, நான் தான் கேட்காம இதுல வந்து ஏறிட்டேன். மேடம் வண்டி ஆட்டாம உட்காருங்க ப்ளீஸ். வண்டி ஓட்டிட்டு இருக்கேன்ல, கம்மன். ஒரு நிமிஷம் ஆட்டோவை நிறுத்து. என்னம்மா தங்கச்சி அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டோமா? நிறுத்தேன்னு சொல்றேன்ல. நிறுத்து. நிறுத்திட்டேன். என்ன தங்கச்சி? எதுக்கு இறங்குச்சு? ஓ தம்பி வந்துட்டானா? எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு சந்தியா, என்னாலதான் உனக்கு லேட் ஆச்சு. என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் உனக்கு 2 ஆப்ஷன் தரேன். நீ என் கூட வா, நான் உன்னை டிராப் பண்றேன். இல்லைன்னா நீ ஆட்டோல போ, நான் உன்னை ஃபாலோ பண்றேன். சாய்ஸ் இஸ் யோர்ஸ். இழந்து வரேன். என்னம்மா அது? இதுக்கு கட்டிங் கூட தேராத. ஸ்டாப். இங்கதான். Thank you. Bye. Bye. Good night. Okay.
இவன் ஜோசியத்தை இவனே பாத்துக்கிறானா என்ன? பிரதர் ஆ. ஒரு நிமிஷம் பிரதர். என்னாச்சுடா? எவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன், ஏன்டா டிஸ்டர்ப் பண்ற? அண்ணி போட்டோ ஒரு வாட்டி காட்டுனீங்கன்னா நான் இமேஜின் பண்ண சௌரியமா இருக்கும். அந்த அறிவு முன்னாடியே இருந்திருக்கணும்டா மடையா. அந்த அறிவு இருந்தா நான் ஏன் பிரதர் இந்த தாபால உட்காந்துட்டு இருக்கேன்? என்னால் டாப் ஃப்ளோர்ல இருப்பேன். அப்பா, அண்ணி பாக்குறதுக்கு சூப்பரா இருக்காங்க பிரதர். இப்ப கண்டினியூ பண்ணுங்க. அன்னைக்கு சண்டேடா, ஃபர்ஸ்ட் டைம் சண்டே கூட காலேஜ் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சுடா. சந்தியா ஆன்லைன் வருவாளா இல்லையா? சந்தியா இன்னும் ஆன்லைன் வரவே இல்லையே. வா வா வா. ஐ, சந்தியா ஆன்லைன். டைப்பிங். ஒரு மெசேஜ் பண்றதுக்கு இவ்ளோ கஷ்டப்படுற. நீலாம் லவ் எப்படிதான் பண்ண போறியோ? ஹாய். இவ்ளோ நேரம் டைப் பண்ணி வெறும் ஹாய். நல்லா இருக்கு. ஹாய். What are you doing? ஹே, உன் ஃப்ரெண்ட் சாங் நல்லா எழுதியிருக்காரு. ஹே, உங்க ஃப்ரெண்டு சாங் சூப்பரா எழுதியிருக்காரா? சூப்பரா? அதை எழுதினதே நான் தானே. யா, அவரு நம்பர் கொடுக்குறியா? நோ ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நோ 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 நோ. சந்தியா கொஞ்சம் கீழே இறங்கி வா. அம்மா இதோ வரேன். I'm going to shop. Will you join me? Sure. என்ன கூப்பிட்ட உடனே வந்துட்ட? நேத்து வந்தவன் இன்னைக்கு வர மாட்டேனா? உன்னை நான் ஏன் வர சொன்னேன்னு தெரியுமா? வெக்கப்பட்டது போதும், அங்க பாரு. யார் இவங்களா? முந்தா நேத்து நான் கடைக்கு போகும்போது அவங்க என்ன டீஸ் பண்ணாங்க. அப்ப நான் உங்களுக்கு வார்னிங் கொடுத்தேன், எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு. ஆனா நான் தனியாவே போயிட்டு வந்துட்டு இருந்தேன்னா எனக்கு அண்ணன் இருக்கானா இல்லையான்னு டவுட் வரும்ல, அதுக்குதான் உன்னை வர சொன்னேன். என்ன அருண் அங்கேயே நின்னுட்ட? நான் எங்கீங்க நின்ன, நீங்க தான் நிறுத்திட்டீங்க.
அண்ணன் சொன்னது உனக்காக இல்ல, அவங்களுக்காக தான். அப்போ நானு எல்லாம் இப்பவே சொல்லிடுவாங்களா என்ன? நாளைக்கு காலேஜ்ல சொல்றேன். பாய். மச்சான் அருணோட ஆள் போறடா. பார்த்தா இவ்வளவு விட போறது இல்ல. கேமராலாம் ரெடியா வச்சுக்கங்கடா. என்ன கூல் ட்ரிங்கோட வந்திருக்க? தாகமா இருக்கா? நான் குடிச்ச தண்ணி இருக்க, நீ குடிக்கிறியா? நான் குடிக்கிறியா வேணாமா? என்கிட்ட இருக்கா குடி. இந்த குடின்றல குடிக்க சொன்னா என்னடி ஓவரா பண்ணிட்டு இருக்கா? குடி. வெக்கமா இல்லையாடா? ஒன்னும் ஆபத்துல இருந்தா காப்பாத்துறத விட்டுட்டு வீடியோ எடுப்பியா? என்னடா நான் என்ன பண்ணுவேன்னு யோசிக்கிறியா? காட்டவா? ஏன்டா டைவ் அடிச்சுட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்குற? நல்லா இருப்பா. எழுந்துருப்பா, எழுந்துரு. நல்லா இரு. போ. இப்ப சொல்றா என்ன பண்ணணும்னு? அடிக்கணும். அடிக்கணும். அத நான் செய்வேன்டா. நீ என்ன செய்வ சொல்லட்டுமா? எடு. இப்ப எடுறா வீடியோவை. டேய் ஒண்ணே. அம்மா, அப்பா, மம்மி. விடு. நீ வேகமா அடிக்கிற, நானே அடிச்சுக்கிறேன். அம்மா. உனக்கெல்லாம் இது பத்தாதுடா. ஐயோ போச்சே. இந்த ப்ரூஃபை வச்சு உன்னை காலேஜை விட்டு வெளியே அனுப்புறேன்டா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் திருடனை பிடிக்க சொல்லி உன்ன மாதிரி ஒருத்தன் தன்னோட போட்டோவே கொடுத்தானா? நான் எதுக்கிட்ட அடிச்சேன்? இந்த பொண்ணை ரேகிங் பண்றப்போ வீடியோ எடுத்ததுக்காக. இல்ல அத இவனுங்களுக்கு சொல்லு. அந்த வீடியோ வெளியே வந்துச்சுன்னா உள்ள போறது நான் இல்ல, நீங்க 2 பேரும் தான். அத்தாடி, இங்க பாரு நண்பா, நீ வீடியோ காட்ட வேணாம், நாங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டோம். ஓகேவா? டேய் ஏற்கனவே கீழே வெங்க இருக்கு, வாடா. வச்சு போடா. எவ்வளவு அழகா இருக்கீங்க. நீங்களும் என் காதலோட சேர்ந்து வளர்ந்துட்டே வந்திருக்கீங்க. இருந்தாலும் உங்களை இப்படி பார்க்கும்போது என் காதல் அவளுக்கு தெரிய வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு எனக்கு தோணுது. எனக்கு புரிஞ்சிருச்சு. சீக்கிரமாவே உங்களை விட அழக நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். ஸ்டே டியூன்ட். நாளைக்கு ஃபேர்வெல் பார்ட்டி. இது வரைக்கும் ப்ரொபோஸ் பண்ணல. எப்ப சொல்லுவடா? கற்பனையில் ஊஞ்சலாடி அலைகளாலே உன்னை தீண்டி சுவாசமாகி கலந்து போனாய். அன்பினாலே தொல்லை செய்தாய். குழந்தை போலே நீ அடங்கள் பிடித்து குறும்பு செய்தாய். காதல்
ஹலோ. பாத்துட்டியா? இப்போ இல்ல, ஆரம்பத்துல இருந்தே நான் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அப்படின்னா அவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டவ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல. அவ்ளோ சீன் இல்ல. நீ எனக்கு பண்ணது எவ்வளவு பெரிய இன்சல்ட். உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். நான் இருக்கும்போது நீங்க 2 பேரும் எப்படி சேருவீங்கன்னு பாக்குறேன். ஓகே, நான் செஞ்சது தப்புதான். அதான் சாரி சொல்றேன்ல. சரி, நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். அப்ப சரி, நான் செஞ்சதையே நீயும் செய்யணும். இன்னைக்கு டின்னர் முடிஞ்சதும் எல்லார் பிளேட்டையும் நீதான் கழுவணும். ஆ? ஓகே. அருண், ஆ, வேணா விடு. உன் லவ்வுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். are you sure? ம். ஓகே, நான் இப்போ டெரஸ்க்கு போறேன். சந்தியா உடனே அங்க வர சொல்லு. ஓகே, பை. ஏய், ஹே. ஹாய் சந்தியா. ஹாய் அருண். உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. அது எப்படி? மறந்துட்டியா? இல்ல இல்ல. எழுதி வச்சிருப்பியே, அத பார்த்து சொல்லு. பாத்துட்டியா? என்னது இது? செடி நட்டுனீங்கன்னா செய்வேன், வெட்டினீங்கன்னா சாபம். சாபம். இன்னொன்னு இருக்கு. பிறந்த உடனே நம்ம வாழ்க்கை பூந்தோட்டம் ஆகாது. சந்தியா, அந்த செடியை வளர்த்தது உனக்காக தான். எனக்காகவா? நானும் இண்டஸ்ட்ரிக்கு புதுசுதான். எப்படி சொல்லணும்னு புரியல. ஜென்ரலா பசங்கெல்லாம் காதல சொல்றதுக்கு எப்படி சொல்லணும்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீங்க பொண்ணுங்க மட்டும் கண்ணால ஈஸியா பேசிட்டு போயிருவீங்க. அந்த காலத்துல ராமர் கூட சீதையை அடையறதுக்கு வில்ல தூக்காம சீதையோட பேசியிருந்தாருன்னா சீதையை அடைஞ்சிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த ராமர் நான் உன் கூட பேசணும் தான் நான் அன்னைக்கு அந்த ரெக்கார்டையே மாத்தினேன். உன் கூட பேச முடியாம தான் நான் உனக்கு லெட்டர் எழுதினேன். எனக்கு என்ன தோணுதுன்னு தெரியுமா? உனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு அது தெரியணும். எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் உன்கிட்ட சொல்லணும். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா தினமும் காதலுங்கிற பேனாவை வச்சு மனசுங்கிற டைரியில எல்லாத்தையும் எழுதணும்னு தோணும். ஐயோ, இப்ப கூட எனக்கு என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும்னு எதுவுமே தெரியல. என்னது இது? 1 is greater than 99. அப்படின்னா 100 பொண்ணுங்களை பார்க்கும்போது அதுல ஒரு பொண்ணு பிடிச்சிருந்தா 1 is greater than 99 தானே? அந்த ஒரு பொண்ணு யாரோ இல்ல, அது நீதான் சந்தியா. ஆனா அருண், எனக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அது லவ் என்கேஜ்மெண்ட். அது வேற யாரும் இல்ல, நீதான் அருண். நான் மறந்து போகின்றேனே. டேய், டேய், என்ன? அங்க பாரு. டேய் டேய், நான் தூங்கியே எழுந்துச்சுட்டேன்டா. என்னமா மாவு பேசுறீங்க? என்னடா விளையாட்டுது? நாங்க விளையாடுறது லவ் விளையாடுறா. அவுட். தோத்தது நீதானே? போய் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா. ஓ, டேய், உனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் தானே இப்போ வேணும், நான் கொண்டு வரேன். யார் தோக்குறாங்களோ அவங்க தான் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரணும். கேமோட ரூல்ஸ் இதுதான். ஓ அட வாடி போலாம். இது காலேஜா இல்ல வேற எதுவும்? சந்தியா, ஐ லவ் யூ. I love you too. ஆஹா.
பாருடா இவனை தான்டா அருண் அடிச்சான். இங்க பாரு, கோக் டீனை போட்டு நசுங்கினா மட்டும் நேத்து நடந்த விஷயத்த மறந்துடுவாங்களா என்ன? டேய் லட்டு எங்கடா இருக்க? டேய் இப்படி வாடா. பிரசன்ட் மச்சான். அங்க பாருடா வராங்க. ஆ. ஏய் நில்லு நில்லு. ஏய் நான் ஓடுறா பாரு இப்படி. ஹலோ சந்தியாவை 2 பேர் துரத்திட்டு போறாங்க. வாட்? ஏய் தள்ளி போ. டேய் வாடா. டேய் நான் சாதாரணமா யாரையும் அடிக்க மாட்டேன்டா. ஆனா அடிச்சனா சாதாரணமா இருக்காது. வாடா. ஐயோ மறுபடியும் அங்கேயா? ஏய் விட மாட்டேன்டி. அருண், சூப்பர் மச்சி. இப்ப என்ன பண்ணுவ? வாடி. ஐயோ. போடா. அப்புறம் என்னாச்சு பிரதர்? யூ சீட்டர், நீ இப்படி ஏமாத்துவ நான் எதிர்பார்க்கல. இனிமே உன் மூஞ்சிய லைஃப்ல காட்டாத. ஆமா, என்ன ஏமாத்துன? அந்த பொண்ணு எங்க இருக்கு? இந்த காலத்துல எல்லாரும் இப்படித்தாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த காலத்து பசங்க இருக்காங்களே, ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல.
டேய் ஒழுங்கா பேசு போ. போம்மா நீ போ. ஜஸ்ட் a minute. மாடி சந்தியா, இந்த காதலுக்கு இதில் எல்லாம் அந்த பையனுக்கு பிடிக்காது. அருணை பத்தி அவங்க கிட்ட சொல்ல வேணாம், புரிஞ்சுதா? ம். இந்த ஸ்வீட்ஸ் எதுல செஞ்சாங்கன்னு தெரியல, ரொம்ப சூப்பரா இருக்குமா. நீ ஒன்னு எடுத்து சாப்பிடு. சம்பந்தி, ஸ்வீட் ரொம்ப வேற நல்லா என்ன இருக்குங்க. விஷயம்? சந்தியா ம்? இங்க பாரு, கல்யாணம் பண்ணிக்க போற பையன் கிட்ட உன் மனசுல என்ன இருக்கோ அதை அப்படியே எல்லாத்தையும் சொல்லிடு. உன் மனசுல அருண் இருக்க விஷயத்த அவர்கிட்ட சொல்றதுதான் பெட்டர்னு நினைக்கிறேன். ம், கோ. ஹாய், நல்லா இருக்கீங்களா? இந்த சேலையில ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏதாவது பேசி தொலைடா டேய். தூரத்துல இந்த நிலா, கீழே டிராஃபிக் ஜாம், ஜில்லுன்னு காத்து, நல்லா இருக்குல்லங்க? அதுக்கு தான் உங்களை வர சொன்னேன், கொஞ்சம் மனசு விட்டு பேசலான்னு. லவ்ங்கிறது ஒரு நல்ல ஃபீலிங். லவ் பண்றதுல நிறைய காதல் இருக்கும். பெரியவங்க நிச்சயம் பண்றதுல காதல் இருக்காதுன்னு இல்ல, இருக்கும். ஆனா நான் எப்பவும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணதில்ல. உங்களை பார்த்தாலும் நீங்களும் அந்த மாதிரி எப்பவும் ஃபீல் பண்ணதில்லன்னு தோணுது. நான் ஒருத்தரை காதலிச்சேன். ஆனா எங்களுக்குள்ள இப்ப காதல் இல்ல. ஓ, அப்படின்னா உங்களுக்கு லவ் ஃபெயிலியரா? ம்ஹும். இல்ல, என்னோடது ஃபெயிலியர் லவ் ஸ்டோரி. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? லவ்ல விழறதுக்கு முன்னாடி பிரிஞ்சிட்டோம்னா அது லவ் ஃபெயிலியர். லவ் பண்ணும்போது பிரிஞ்சிட்டோம்னா அது ஃபெயிலியர் லவ். அப்படின்னா உங்களது டூ சைடு லவ் ஃபெயிலியரா? இது ஒன் சைடு லவ் ஃபெயிலியரை விட ரொம்ப பெயின்ஃபுல். நீங்க தப்பா நினைச்சுக்கலனா உங்க லவ்வர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அருண். ஓ, அவர் சன்ரைஸ், நீங்க சன்செட். அப்புறம் எப்படி உங்க ரெண்டு பேருக்கும் மேட்ச் ஆச்சு? உங்களுக்கு ஓகேனா உங்க காதல் கதை என்னன்னு சொல்றீங்களா? இது நம்ம காதல் கதை இல்ல, இது என்னோட காதல் கதை. அதை விடுங்க. லவ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? எப்படி ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்றேன் கேளுங்க. நீங்க எவ்வளவு சொன்னாலும் என் மனசு அருணை தான் விரும்புதுப்பா. இதுதான் உன்னுடைய கடைசி முடிவா? இதுதான் என்னோட கடைசி டெசிஷன் நான் சொல்லலப்பா. ஆனா கடைசியில என் டெசிஷனை மாத்திப்பனும் நான் சொல்ல வரல. அப்படின்னா என்னுடைய முடிவையும் கொஞ்சம் கேளு. உனக்கு ஒரு நல்ல வரனை பார்க்க போறேன். அந்த பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இதுதான் என்னுடைய ஃபைனல் டிசிஷன். இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. எதுக்கு சிரிக்கிற? பின்ன அவ பிறந்ததுல இருந்து
அவ என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாத நீங்க. இப்ப முடியாது அது இதுன்னு சொன்னீங்கன்னா சிரிக்காம வேற என்ன செய்யறது? ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்கப்பா, அப்புறம் உங்க இஷ்டம். ஒரு பொண்ணோட வாழ்க்கையில இருக்கிறது 2 ஆம்பளைங்க மட்டும்தான். ஒருத்தர் அப்பா, இன்னொருத்தர் கணவர். நீங்க இல்லாம நான் அருணோட சந்தோஷமா இருக்க முடியாது. அதே மாதிரி அருண் இல்லாம வேற ஒருத்தர் கூடயும் சந்தோஷமா இருக்க முடியாது. நான் சொல்றத சொல்லிட்டேன்ப்பா. என்ன ஜெயிக்க வச்சு நீங்க ஜெயிப்பீங்களோ இல்ல தோக்கடிச்சு ஜெயிப்பீங்களோ அது உங்க இஷ்டம். உன்னை தோக்கடிச்சுதான் நான் வெற்றி பெறணும்னா அந்த வெற்றி எனக்கு வேணாமா? நாளைக்கு அருண் அவங்க அப்பாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வர சொல்லுமா? இப்பவே கால் பண்றேன்ப்பா. தேங்க்யூ. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் தகப்பனும் தன் பொண்ணுகிட்ட இதே மாதிரி பேசுனாங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த பொண்ணுக்கும் கவலைப்பட வேண்டிய நிலைமை வராதுங்க. முதல்ல இந்த கல்யாணம் நடக்குதான்னு பார்க்கலாம். சந்தியா. ஓ, ஹலோ சந்தியா. அருண், it's all over. இனிமே நம்ம 2 பேரும் ஃபோன் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம், டைரக்டா பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. நிஜமாவா? அப்பா ஓகே சொல்லிட்டாரா? ஆமா அருண், ஒத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, நாளைக்கு வீட்டுக்கு கூட வர சொல்லிட்டாரு. வாவ் சந்தியா, கிரேட் நியூஸ் சந்தியா, கிரேட் நியூஸ். தேங்க் யூ யா. அப்பா, சந்தியோட அப்பா இப்போ ஒத்துக்கிட்டாரா? ஒத்துக்கிட்டாரு. ஐ அம் சோ ஹாப்பி பா. சரி, அதெல்லாம் ஓகே. பொண்ணோட அப்பா ஒத்துக்கிட்டாரு, சரி. பையனோட அப்பா ஒத்துக்கணும் இல்ல? ஆமால, இதோ கேட்டு வரேன். அப்படியா? ஏய், அம்மா அம்மா, அருணுக்கு என் ரூம காட்டுறேன். போய் காட்டு. இது போயிட்டு வரேன். போய் பேசிட்டு வா. எங்க எல்லாருக்கும் ஜூஸ் எடுத்துட்டு வரவா? அருண், நான் அழகா இருப்பேனா? உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லு. டிக்ஷனரிய நான் கண்டுபிடிச்சிருந்தா அதுல அழகுன்னு வர எல்லா வார்த்தைகளுக்கும் உன்னோட பேர் தான் வச்சிருப்பேன். அப்போ என்னை விட ஒரு அழகான பொண்ணை பார்த்தேன்னா உனக்கு என்ன தோணும்? சிம்பிள். அந்த பொண்ணு கண்டிப்பா நீ இல்லைன்னு தோணும். பாத்து. சந்தியா, இதோ வந்துட்டேம்மா. மேட் ஃபார் ஈச் அதர். அப்புறம் சொல்லுங்க, முகூர்த்தத்தை எப்ப வச்சுக்கலாம்? முகூர்த்தமா? எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம்? நீங்க காதலிச்சது கல்யாணம் பண்ணிக்கத்தானே? செட்டில் ஆகணும்லப்பா.
கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் செட்டில் ஆனா போதாதா? காதலிக்கிறதுக்கு செட்டில் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. ஆனா கல்யாணம் ஆகிறதுக்கு கண்டிப்பா செட்டில் ஆகணும். நீங்க என்ன சொல்றீங்களோ அதான். நீங்க எப்போ சொல்றீங்களோ அப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஓகே சம்மந்தி, ஆ, வர்றோமா? வாங்க. வரோம். போயிட்டு வரேங்க. சரிப்பா. தேங்க்யூ. பாய். பாய். ஹாப்பியா? டேய் எழுந்துடுறா, எவ்வளவு நேரம் தூங்குவே நீ? வா, என்னப்பா ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது. ஓஹோ அப்படியா? காஃபி குடிக்கிறீங்களா சார்? என்னப்பா நீ ஆபீஸ்ல இந்த டைம்ல? நான் ஆபீஸ்ல இல்லடா, நீ தான் இவ்வளவு நேரம் கனவுல இருந்த. இப்பதான் பெட் மேல லேண்ட் ஆயிருக்க. கனவா? ஆ? கனவுதான். இப்படி வீட்லயே உட்கார்ந்து கனவு கண்டுட்டு இருந்தேன்னா ஜாப் தேடி வராதுப்பா. எந்திரிச்சு ஏதாவது ஒரு பைத்தியக்காரனை பிடிச்சேன்னா உன்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரனுக்கு அவன் வேலை கொடுப்பான். இவரு சொல்ற அந்த பைத்தியக்காரன் என்னோட ஃப்ரெண்டு ராஜேஷ் இருக்கான்ல. சார் ராஜேஷ் அவர்தான். டேய் என்னடா இது ஓவர் ஆக்ஷன்? டேய் அருணே, ஆஹா, நீ எங்கடா இங்க? உன்கிட்ட எனக்கு ஒரு வேலை ஆகணும்டா. ஓஹோ, என்ன வேலைன்னு புரியுது. சின்ன வயசுல இருந்து இன்னும் மாறவே இல்ல, அதே இன்டெலிஜென்ஸ்டா. அது டாடி இப்பதான் வெளியே போனாங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான்டா வந்தேன். சொல்றோம். காலேஜ்ல என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் டாடி. ஏதோ உன் ஃப்ரெண்டுன்றதுனால வேலை கொடுக்குறேன். சரி டாடி. அதுவும் ட்ரைனிங்ல பண்ற பர்ஃபார்மன்ஸை பார்த்து தான் ஜாபை கன்ஃபார்ம் பண்ணுவேன். ஓகே, now we can go. Thank you சார். நீ போட நான் வரேன். இந்த கம்பெனி வச்ச பாவத்துக்காக ஏன்டா என்னை இப்படி கஷ்டப்படுத்துற? பை டாடி. சூப்பர்டா. தேங்க்ஸ்டா. Thank you so much. தேங்க்ஸ்லாம் வேணாம், முதல்ல என் அப்பா சொல்றத கேளு, இல்லைன்னா என் பாக்கெட் மணியை கட் பண்ணி உனக்கு சேலரியை கொடுத்துருவாரு. இது வரேன். பை. அம்மா. என்னடி? ஒண்ணும் இல்ல. என்ன பண்ணிட்டு இருக்க? சமையல் கட்டுல என்னடி பண்ணுவாங்க? சமையல் தான். ஹலோ. ஹாய் சந்தியா, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. சொல்லட்டுமா? சொல்லு. மாருதி சுசுகி ஷோரூம்ல ஜாப் கிடைச்சிருக்கு. Really? Wow! ஏன்டி இப்படி கத்துற? என்னாச்சு? அருண்க்கு ஜாப் கிடைச்சிருச்சாமா? Wow! Congrats அருண். Thank you. Hey. Shit. ஏமா ஏதாவது அடிக்கடி பட்டுருச்சா? ஃபைன், தேங்க்ஸ். தேங்க்ஸ். கொஞ்சம் பார்த்து ஓட்டலாம்லங்க. நல்லா அடிபட்டு இருக்குங்க. பக்கத்துல தான் ஹாஸ்பிடல், வாங்க உடனே போலாம். பரவாயில்லங்க, நான் போயிடுறேன். நீங்க இப்படியா போவீங்க இன்டர்வியூக்கு? அது பரவாயில்லங்க, நான் பாத்துக்கிறேன். ஏங்க ஃபர்ஸ்ட் எய்டாவது எடுத்துக்கோங்க, ஹாஸ்பிடல் பக்கத்துல தான் இருக்கு, நான் டிராப் பண்றேன். ஆஹா, எனக்கு டைம் ஆயிடுச்சுங்க, நான் கிளம்பணும். ஏங்க நீங்க எதுவும் சொல்லாதீங்க, வாங்க போலாம். பார்த்து. ஹலோ சார், இன்னும் 10 மினிட்ஸ்ல நாங்க வந்துருவேன் சார். லேட் எல்லாம் ஆகாது சார், இன்னும் 10 மினிட்ஸ்ல வந்துருவேன். வந்துடுறேன் சார். சார் என்னாச்சுங்க? இன்டர்வியூக்கு டைம் ஆயிடுச்சுங்க, இனிமே போக வேண்டிய அவசியம் இல்லை.
ஐ எம் so சாரிங்க. வேணும்னா நான் வேணா உங்களோட பேசட்டுமா? இல்லைங்க, இதெல்லாம் எனக்கு பழகிருச்சு. சின்ன வயசுலயே அம்மா அப்பா போயிட்டாங்க. தனியா இருக்கவங்களுக்கு யாருங்க ஹெல்ப் பண்ணுவாங்க? யாரோ எதுக்கு? நீங்க பண்ணுவீங்களா? டே அருணே, வேணாண்டா, சொல்லாதடா, ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா, உன் காலில் கூட விழுற, சொல்லிடாத. எஸ் பண்றேன். என்னாலதான் உங்களுக்கு ஜாப் போச்சு. இப்போ உங்களுக்கு ஜாப் வாங்கி தர பொறுப்பு என்னோடது. இந்த அட்ரஸ்க்கு வந்துருங்க, நான் அங்கதான் இருப்பேன். ம். உங்களுக்கு ஜாப் கிடைச்சிடும். ஓகே? பை தி வே, ஐ எம் அருண். I'm Neha. நைஸ் மீட்டிங் யூ. தேங்க் யூ. Yeah. அருண் எங்க இருக்காரு? ஐயோ, கஸ்டமர் வந்திருக்காங்க. மேடம் ப்ளீஸ் வாங்க, ஆ, ப்ளீஸ் உட்காருங்க. ஆ. சொல்லுங்க, நீங்க என்ன கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்க? ஆ, மாசா சொல்லுங்க. ஏய் ராமு, ஒரு மாசம் வாங்கிட்டு வா. மேடம், இப்போ எங்க கார் எல்லாமே மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு செட் ஆகுற மாதிரி மாருதி சுசுக்கில ஆல்டோ கார் இருக்கு மேடம், நல்லா இருக்கும். அது இந்தாங்க, குடிங்க குடிங்க. ம். அது இல்லாம இப்ப டாப்ஸ்ல இருக்கிற மாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்விஃப்ட் மேடம். சோ நீங்க யாரு கூட இருந்தாலும் இதுக்கு உடனே ஷிஃப்ட் ஆயிடலாம். ம்? ஐ மீன், நீங்க எந்த கார் யூஸ் பண்ணாலும் ஸ்விஃப்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடலன்னு சொல்ல வந்தேன். அதாவது மேடம், வெள்ளக்கார வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்காது, ஆனா கருப்பு கார் வந்து எல்லாருக்கும் பிடிக்காது. காரணம் என்ன? ஒரு சில பேர் மனசு வெள்ளையா இருக்கும், ஒரு சில பேர் மனசு கருப்பா இருக்கும். அதான் சொல்ல வரேன். பிரேக்கிங் சிஸ்டம் எல்லாம் எல்லாமே சூப்பரா இருக்கும் மேடம். நம்ம இது வந்து சும்மா டிஸ்க் போய் அடிச்சோட நிப்பாட்டுவோம். ஸ்விஃப்ட் சூப்பரா இருக்கும், மாருதி சூப்பரா இருக்கும். உங்களுக்கு எந்த கார் மேடம் வேணும்? ம். சொல்லுங்க மேடம். நான் கார் வாங்குறதுக்காக இங்க வரலங்க. வேற யாருக்காக வந்திருக்கீங்க? ஆ, நான் என் ஃப்ரெண்ட் அருணை பார்க்கறதுக்காக வந்தேன். ஏந்திரி ஏந்திரிங்கிறல்ல, ஆ, ஏந்திரி. அருணுக்காக வந்திருக்கியா? இது பார்க்குன்னு நினைச்சியா? சொல்லு, இது பார்க்கா? இந்த காரெல்லாம் பார்த்தா உனக்கு லவர்ஸ் மாதிரி தெரியுதா? ஆ? யாருக்கு ஃபோன் பண்ற? போனை கிளவை கிளவை. கூல் ட்ரிங்க்ஸே பார்க்காத மாதிரி இப்படி குடிச்சு வச்சிருக்க? ஏய் ஏய், என்ன என்ன பாக்குற? அருண். ஹாய், ஹாய். வந்துட்டியா? யா. சரி வா எங்க போலாம். போறீங்க? ஹலோ, கூல் ட்ரிங்க்ஸ்க்கு யாரு காசு கொடுப்பா? டேய், அவ வந்தது எனக்காக இல்லடா, வேற யாருக்காக? உனக்காக. எனக்காகவா? உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே. டேய், சரி, எனக்காக எதுக்கு வர சொன்ன? ஜாபுக்காக வர சொன்னேன்டா. அப்படிதானே? யா. வேணாமா, இந்த ஃபைலை நான் பார்க்க மாட்டேன். உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஜாப் கொடுக்க தான் இந்த கம்பெனி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ரிசப்ஷனிஸ்ட் வேலை மட்டும்தாம்மா காலியா இருக்கு. உனக்கு வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். சொல்லு. ஓகே சொல்லு, ஓகே சொல்லு. ஓகே சார். இன்னும் எத்தனை பேர் அவங்க வச்சிருக்காங்க? டாடி, அப்படிலாம் இல்ல டாடி. என் சீட்டு மட்டும் தான் மிச்சம் இருக்கு. நல்ல பசங்க டாடி. போதும், வா. என்னடா? நான் என்ன பண்ண போறேனோ?
கிளம்புறியா? ஓகே நேஹா வா. ஓகே. டேய் மச்சான் என்ன போற வழியில விட்டுறா. ம். அட பாவி. ம். டேய் அருண் எனக்காக வந்திருக்காதன்னு சொன்னேன். இப்போ எதுக்குடா உன் கூட ஏறா? அருண் தேங்க்ஸ் அருண். பாய். பாய். என்ன இவ எத்தனை வாட்டி கால் பண்ணாலும் கட் பண்ணிட்டே இருக்கா? ஆன்சர் த கால் சந்தியா. என்ன சந்தியா அது எத்தனை வாட்டி கால் பண்ணாலும் கட் பண்ணிட்டே இருக்க? என்னாச்சு? என் மேல எவ்வளவு காதல் இருக்குன்னு பார்க்கலாம் தான். நிறையவே இருக்கு. உன்னால தாங்க முடியுமா? தாங்கிக்க முடியாத அளவுக்கு காதலை காட்டினேன்னா அந்த காதல்ல உயிரே போனாலும் சந்தோஷமா தான் இருக்கும். ஏய் என்ன நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? சாரி 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 சாரி. அப்புறம் எங்க இருக்க? இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். ரொம்ப பசிக்குது சந்தியா. இன்னுமா சாப்பிடல? நீ ஊட்டி விடுவேன்னு தான் இன்னும் சாப்பிடல. ஆ, ஊட்டி விடட்டுமா? வெயிட்டிங் உனக்காக. நான் இப்போ கிச்சனுக்குள்ள போறேன். போயிட்டேன். ஹேண்ட் வாஷ் கூட பண்ணியாச்சு. பிளேட் எடுத்து வைக்கிறேன். பிளேட்டையும் எடுத்தாச்சு. அதுல ரைஸ் எடுத்து வைக்கிறேன். போட்டுக்கிட்டே இருக்கேன். அதுல கறி வைக்கிறேன். இப்ப அத நல்லா பிசைறேன். இதோ பிசைறேன். நீ இப்படி சொல்லும்போது அம்மா தான் ஞாபகத்துக்கு வராங்க. என்ன அப்படி பார்த்துட்டே இருக்க? காட்டு. ஊட்ட போறேன். ஊட்டிட்டேன். உன் கையால சாப்பிடும்போது எவ்வளவு டேஸ்டா இருக்கு தெரியுமா? வாவ் கியூட். இவ்வளவு லவ் பண்ற நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக பிரிஞ்சீங்க? சோ ஃபைனலா என்ன சொல்ல வரேன்னா பிகாம்ல பிசிக்ஸ் வைக்கணும். இந்த கடையில எல்லாமே நல்லா இருக்கும். ஏய் நேகா நீ என்ன இங்க? நீ வருவேன்னு தெரிஞ்சுதான். ஓஹோ அப்படியா? எனிவேஸ் இது சந்தியா, இவங்க என்னோட ஃபியான்சி. ஹாய். அண்ட் ஷீ இஸ் நேஹா, என்னோட கலீக். ஓ ஹாய். ஹாய். சோ போலாமா? யா ஓகே பை. அருண் நானும் வரேன். யா கம். இன்னைக்கு நான் சொல்ற ட்ரெஸ் தான் நீ ட்ரை பண்ணனும் because I'll select it first. இது பாரு. அது நல்லா இல்ல. இந்த Dress பாரு, உனக்கு நல்லா இது இருக்கும். கலர் கொஞ்சம் ஃபேட் அவுட்டா இருக்கு. அருண். இது நல்லா இருக்கும் பாரு. சி, இந்த லாக்கெட் நல்லா இல்ல. அருண். இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இது அருண். ஏய் ஏய் இது ரொம்ப நல்லா இருக்கே. எனக்கு இது செட் ஆகுதுல? இரு ட்ரை பண்ணிட்டு வரேன். ஷூர். நல்லா சூப்பரா இருக்குல்ல? இருக்கு தெரியுமா? I'll change it. இத பேக் பண்ணுங்க. ஓகே சார். அருண் என் கூட வா. வா.
எங்க கூட்டிட்டு போற? வா சொல்றேன். இந்த Dress எடுத்துக்கோன்னு சொல்றேன்ல. அந்த Dress தான் வேணும்னு சொல்றேன். அடம் பிடிக்காம நான் சொல்றத கேளு. எனக்கு அந்த ட்ரெஸ் தான் வேணும். இதையே எடுத்துக்கோ. இதுதான் உனக்கு நல்லா இருக்கும். இதையே எடுத்துக்க. எனக்கு இதான் வேணும் மம்மி. நான் தான் சொல்றேன்ல, இதையே எடுத்துக்க. எனக்கு இதான் நான் வேணும் தான் மம்மி. சொல்றேன்லம்மா, அது வேண்டாம். என்னாச்சு ஆண்டி? ஏன் பாப்பாவை திட்டுறீங்க? நான் இந்த Dress எடுத்துக்கோன்னு சொல்றேன். பட் அவளுக்கு அந்த Dress தான் வேணும்னு சொல்றா. ஒரே அடம் பிடிக்கிறா. என்னாச்சுமா? பாருங்க அக்கா, அம்மா எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் வாங்கி தர மாட்டாங்க. நீங்களாவது சொல்லுங்க அக்கா. பாப்பாக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸே எடுத்து கொடுக்கலாம்ல ஆண்டி. அது ரொம்ப காஸ்ட்லியான Dress. அதுக்காக தான் நான் இந்த Dress எடுத்துக்கோன்னு சொல்றேன். அப்ப உனக்கு இந்த ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்கா? ஆமாக்கா, இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ இதே எடுத்துக்கோ, பில்ல நான் பே பண்றேன். ஹாப்பி? ஹாப்பி. தேங்க் யூ அக்கா. ஆண்டி நீங்க ஒன்னும் சொல்லக்கூடாது. தேங்க்ஸ்மா. இப்போ உனக்கு ஹாப்பியா? ஹாப்பி. டிஸ்கவுண்ட் சூப்பரா தருவாங்க. எவ்வளோங்க? It's 4,000 rupees, sir. 4000-ஆ? ரொம்ப சீப்பா இருக்கே. இந்தாங்க. Thank you, sir. போலாம் சந்தியா. என்னாச்சு? ஓகே. போலாம். அருண், இங்க பக்கத்துல ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். போலாமா? ஓ அப்படியா? சரி போலாம். Where? Yeah. சந்தியா, are you okay? என்ன சொல்லலாம்? எனக்கு எதுனாலும் ஓகே தான். ம். என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஏதோ ஒன்று சொல்லு சந்தியா. ஸ்ட்ராபெரி. ஒரு ஸ்ட்ராபெரி. உனக்கு என்ன வேணும்? சாக்லேட். ஓகே மேடம். ஓகே. எனக்கு ஒரு சாக்கோ ஃபட்ஜ். நில்லுங்க, சாக்லேட் கேன்சல். அவர் சொன்னதே எனக்கு கொண்டு வாங்க. அப்படின்னா அதே 2 எடுத்துட்டு வந்துருங்க. ஓகே சார். Thank you. யூ வெல்கம். அருண், அந்த பெயிண்டிங் பாரு. ஆ? நான் பார்த்துட்டேன். குடு குடு. வேணும்னா வாங்கிக்கோ. ஏய், அது என்னோடது. குடு. ஏய் ஏய், அது என்னது? குடு. ஏய் குடுங்கறல. அருண். ஏய் குடு. ஏய் நேஹா, குடு நேஹா. ஏய். Sorry அருண். I'm so sorry. I'll just come. நேஹா, உனக்கு அருண் எவ்வளவு நாளா பழக்கம்? எப்போல இருந்தா பழக்கம்? ஓ நேஹா, ம்? ஐ திங்க் நீ உன்னோட லிமிட்ஸை கிராஸ் பண்ற. டு யூ ஈவன் அண்டர்ஸ்டாண்ட்? அருண் இஸ் மை ஃபியான்சி. நீ உன்னோட லிமிட்ஸ்ல இருக்கிறதா நல்லது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட். என்ன அண்டர்ஸ்டாண்டிங் பாயிண்ட்னு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? அருண், எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வந்துருச்சு. நாளைக்கு ஆபீஸ்ல மீட் பண்ணலாம். என்னாச்சு? Bye. ஆ? அது ஏன் பேக்? பைத்தியம். அருண், ம்? நீ என்ன உண்மையாவே லவ் பண்றியா? எவ்வளவு லவ் பண்றேன்னு மட்டும் நீ என்கிட்ட கேட்காத. என்னை விட நான் உன்னதான் அதிகமா லவ் பண்றேன். அப்போ எனக்காக என்ன வேணும்னாலும் செய்வியா? கேட்டு பாரு. உன்னை விடுறதை தவிர நான் என்ன வேணாலும் செய்வேன். ஐ திங்க் நீ ராஜேஷ் சொல்றா. எங்க இருக்கடா? ஐஸ்கிரீம் ஷாப்ல. ஐஸ்கிரீம் ஷாப்ல. இதோ நான் வரேன். சரி வா, வைக்கிறேன். அப்ப அவன் இங்க வரானா? இல்ல, சும்மா தான் பண்ணா. பின்ன தெரியும்ல. வான்னு சொன்ன. சரி வான்னு சொல்ல. சரி டான் சொன்ன. இரு, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இரு.
நான் தான் பைத்தியக்காரி மாதிரி உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தேன். ஏய் சந்தியா, நான் சொல்றத கேளு சந்தியா. அவன் இங்க வரமாட்டான், புரிஞ்சுக்கு. ஏய், நீ இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஃபீல் ஆனா எப்படி? For no அப்ப reason வரமாட்டானா? 100%. ஷூர்? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அவன் வரமாட்டான், இது பக்கா. மச்சான் டேய், நீங்க வராதடா, போடா போடா. இத வர வந்துகிட்டே இருக்கேன். டேய் டேய், வராதடா, வரல. ஹாய்டா. அதான்டா சந்தியா சொல்லிட்டு இருந்தா, உன் ஃப்ரெண்ட்ஸ் இங்க வர மாட்டாங்க, அவங்க நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு. நான் சொன்னேன், ராஜேஷ் அவ்வளவு கேவலமானவன் இல்ல, அவனுக்கு அதெல்லாம் இல்ல. வெக்கம் அதெல்லாம் அவனுக்கு இல்ல. அவனுக்கு வீட்லயே சாப்பாடு போடுவாங்க, ரோட்ல எல்லாம் இப்படி வந்து சாப்பிட மாட்டான். அவன் ஒரு எருமாடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, அதுக்குள்ள நீ வந்துட்டடா. நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிட தானே வந்திருக்க? சரி, வா வா போலாம். அதான், அப்படி கேட்டா அவன் வேணான்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, அதுக்குள்ள நீ வந்துட்டடா. பாய் மச்சான். நான் இப்பதான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போனேன். இங்கதான்டா ஐஸ்கிரீம், இங்கதான். நான் சாப்பிட்டுட்டேன். போறேன். ஓகே பாய். பாய். பாத்தியா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டான் போயிட்டான். இப்ப ஹாப்பியா? புரிஞ்சுக்க மாட்டியே, ஏதாவது சொல்லிட்டே இருக்கியே. எல்லாத்துக்கும் கோச்சுக்கிட்டே எப்படி செல்லும்? ஏய், அது என்கிட்ட கொடுத்துரு. ஏய், அது நான் ஆர்டர் பண்ணது குடு. ஏய் ஏய், என்கிட்ட குடு. ஏய், அது நான் ஆர்டர் பண்ணது. ஏய், நேஹா, உனக்கு அருண் எவ்வளவு நாளா பழக்கம்? எப்பத்துல இருந்தோ பழக்கம். சந்தியா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு டல்லா இருக்க? நானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நல்லா தான் இருக்கேன். ஆனா எனக்கு என்னமோ உன்னை மிஸ் பண்ற மாதிரி தோணுது. எனக்கும் அப்படிதான் தோணுது. அப்படின்னா வா, வீட்டுக்கு போலாம். சந்தியா, அவ்வளோ சீன் இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் இப்படி சுத்துறது தெரிஞ்சா எங்க அப்பா சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. நமக்கு வேண்டியதும் அதானே. ஆஹா, கல்யாணம் பண்ணி வைக்கிறது நம்ம 2 பேருக்கும் இல்ல கண்ணா. உனக்கு வேற பொண்ணோட, எனக்கு வேற பையனோட. உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வர விட மாட்டேன். அப்படி பார்த்தா என் முகத்துல சிரிப்பு இருக்காது. I love you. நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருப்ப. அப்படியே சிரிச்சுக்கிட்டே இரு, என் கண்ணீர் ஆட்டோமேட்டிக்கா நின்னுடும். Love you too. சந்தியா அப்படி நடந்து போறத பாக்குறப்ப அந்த நொடி எனக்கு அப்படியே உயிரே போற மாதிரி இருந்துச்சு. சந்தியா, ஃப்ரெஷ் ஆயிட்டு வாடி, சாப்பிடலாம். எனக்கு பசிக்கலமா. ஹாய் சந்தியா, குட் மார்னிங். ஹாய். நைட்டு ஃபுல்லா எனக்கு தூக்கமே வரல தெரியுமா? எனக்கு தூக்கம் வரலன்னா சரி, உனக்கு ஏன் தூக்கம் வரல? சந்தியா, இருக்கியா? எதுக்கு தூங்கல? நைட்டு நீ போகும்போது பார்த்த அந்த பார்வை திரும்ப திரும்ப என் ஞாபகத்துக்கு வருது. இங்க பாரு, நல்ல ஒரு நிமிஷம் இங்க இரு. சொல்றது கேளு நேஹா. உன் கண்ணு, கண்ணிருந்து கண்ணீர், இது எல்லாமே ஞாபகத்துக்கு வரும்போது எனக்கு எப்படி தூக்கம் வரும்? நீயே சொல்லு. அருண்,
எப்ப பாரு ஃபோன் பேசிட்டு இருப்பியா? ஆமா. உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா ப்ராப்ளம். ஜஸ்ட் 1 செகண்ட். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏய் பைத்தியமா என்ன? ஏய் இப்ப பேசு. பேச பார்க்கலாம். ஏய் போன் இங்க குடு. நேஹா. வேணும்னா எடுத்துக்கோ. ஏய் இது ஆபீஸ். எனக்கு தெரியாது. ஏய் போன் குடு. முடிஞ்சா ஏய் போன் முடிச்சுக்கோ. குடுன்னு சொல்றேன்ல. நேஹா. ஏய் நான் சொல்றத கேளு போன் குடு. நேஹா ஸ்டாப் கிளிக்கிங். நேஹா போன் குடுன்னு சொல்றேன்ல. வா இழுக்காத. இது அருண் ப்ளீஸ். உனக்கு ஃபோன் தான வேணும். கொடுக்கிறேன். மரியாதை போன் குடு. சொல்றத கேளு. நேஹா போன் ப்ளீஸ் குடு. நேஹா. நேஹா மரணாத போன் குடு. ஏய் போன் குடுன்னு சொல்றேன்ல. குடு. பா. சந்தியா ஏதோ சொல்லிட்டு இருந்த? ஹலோ என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி பண்ற? தெரிஞ்சு பண்றியா தெரியாம பண்றியா? காலை கட் பண்றாளே. எதுக்கு மெசேஜ் பண்றா இவ? ஹாய் அருண், என்ன பண்ணிட்டு இருக்க? Why are you not responding to my calls? சும்மா என்னம்மா? Are you avoiding me? Why are you getting those doubts? It seems you are avoiding me. நான் அவாய்ட் பண்றேனா? Sandhya, cool down. What happened? ஒன்னும் இல்ல. சாப்பிட்டியா? என்ன ரிப்ளையே காணோம்? ஒரு நிமிஷம். ஹலோ. யார்கிட்ட பேசிட்டு இருந்த? நான் சாப்பிடல, நீ சாப்பிட்டியா? யார்கிட்ட பேசிட்டு இருந்த? நேஹாவோட. Facebookல friend request அனுப்பியிருக்கா. அக்செப்ட் பண்ண சொல்லி வெயிட் பண்றேன். இவன் மாற மாட்டான். எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும். குட் நைட். Listen to me. சந்தியா. சொல்லு. ரொம்ப பசிக்குது. ஊட்டி விடுறியா? எனக்கு தூக்கம் வருது. குட் நைட். ஹலோ. ஹலோ. ஹாய் அருண், குட் மார்னிங். குட் மார்னிங். இன்னைக்கு எனக்கு பர்த்டே தெரியுமா? ஹாப்பி பர்த்டே நேஹா. தேங்க் யூ அருண். இன்னைக்கு என்ன பிளான்ஸ் வச்சிருக்க? எதுவும் இல்ல. இப்பதான் டெம்பிளுக்கு வந்தேன். எனக்கு என்ன பிளான் இருக்க போகுது? இருந்தாலும் எனக்குன்னு யார் இருக்கா என் பர்த்டே செலிப்ரேட் பண்ண? எந்த கோயில்ல இருக்க? மயிலாப்பூர் சிவன் கோயில்ல. நான் வரேன். Time is up. Get இந்தாங்க. me the file. ஏங்க நீங்க போற வழியில சந்தியாவை டிராப் பண்ணிடுங்க. சாரிடா, எனக்கு மீட்டிங் இருக்கு, அர்ஜென்ட்டா ஆபீஸ்க்கு போணும். Where is the paper? Urgent-ஆ? இருக்கு. இந்த தடவை நீ ஆட்டோல போய்டுமா? சரிங்கப்பா. ஆட்டோல போணுமா? ஆட்டோல. பரவாயில்லம்மா. செல்லம் அழகா இருக்க. சரி நீ போயிட்டு வா. ஜாக்கிரதையா போ. பாய். பாய். கேர்ஃபுல்.
சாரில இவ்வளவு சூப்பரா இருக்க. தேங்க்யூ. எனிவேஸ் ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகைன். இங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அருண். மை பிளஷர். சரி வா போலாம். அப்போ ஆஃபீஸ்? நான் ஆல்ரெடி ராஜேஷுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் நான் ஆபீஸ்க்கு வரலன்னு. நீ மட்டும் சொன்னா போதுமா? நான் சொல்ல வேணா? போனை கொடு. உன் ஃபோன் இருக்குல்ல? பேலன்ஸ் இல்லப்பா. போலாமா? போலாம். எப்பவுமே என் காலுக்காக வெயிட் பண்ற அருண் அன்னைக்கு நான் அத்தனை தடவை பண்ணியும் என் காலை எடுக்கல. எத்தனை தடவை கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். வேணும்னே நான் அவாய்ட் பண்றானா? தேங்க்ஸ் அருண். பாய். என்ன ஆச்சு இவனுக்கு? ஹலோ. ஹாய் சந்தியா. யாரு? நானா நேஹா. ஞாபகம் இல்லையா? அருணோட கொலீக். ஓ ஹாய் நேஹா, எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீதான் நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். என்னது? உனக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் பேபி. காதல் காதல்னு உன் பின்னாடியே சுத்தின உன் ஃபியான்சி இப்போ எனக்கு விழுந்துட்டான் தெரியுமா? What the hell நேஹா, என்ன பேசிட்டு இருக்க? நிஜமா தான் சொல்ற பேபி. என்ன ஃபீல் பண்றியா? அன்னைக்கு ஐஸ்கிரீம் பார்லர்ல நீ எனக்கு வார்னிங் கொடுத்தப்போ நான் இதை விட அதிகமா ஃபீல் பண்ணேன். அன்னைக்கு நீ சொன்ன வார்த்தைகள்ல எவ்வளவு உண்மை இருக்கோ இன்னைக்கு நான் சொன்ன வார்த்தைகள்லயும் அதே உண்மைதான் இருக்கு. ஏன் உன்னால இதை நம்ப முடியலையா? நோ. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு ஃபுல்லா அருண் என் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணாரு. எவ்வளவு நல்லா என்ஜாய் பண்ண தெரியுமா? ஷட் அப் நேஹா. நீ என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரின்னு நினைச்சியா? சரி, நான் சொன்னா நம்ப மாட்டேன், அருண் சொன்னா நம்புவல? நம்புறது இல்ல. இனி வாழ்க்கையில அவன் முகத்தை கூட பார்க்க மாட்டேன். ஓகே பேபி, ஜஸ்ட் ஹோல்ட் இருக்கியா? आपका कॉल होल्ड पर रखा गया है, कृपया சந்தியா, யோ சந்தியாக்கு வேற கால் பண்ணோம். கால் பண்ணவே மறந்துட்டேனே. நேஹா காலிங்கா? அது என்ன என் ஃபோன் சைலண்ட்ல இருக்கு? நேஹா. ஹலோ அருண், வீட்டுக்கு போயிட்டியா? இன்னும் இல்ல, ஆன் த வே. பக்கத்துல தான் இருக்கேன். அது சரி, இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணோம்ல, உனக்கு என்ன தோணுது? யா நேஹா, we enjoyed a lot. வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள். இன்னொரு தடவை உனக்கு வேற யாரும் இல்லைன்னு சொல்லவே சொன்னேன். தேங்க்ஸ் அருண், thank you so much. ஓகே, பை. பை. சந்தியா. அம்மா. சஞ்சு, அழுகுறியா? இல்ல. சின்ன வயசுல நமக்கு வேண்டியதை வாங்குறதுக்கு அழுதே நம்ம அதை சாதிப்போம். அதே பெரியவங்களானதும் நமக்கு தேவையானதை மறக்கிறதுக்காக இப்படி யாருக்கும் தெரியாம வந்து தனியா அழுதுட்டு இருப்போம். வாழ்க்கைனாலே அதாண்டி. அம்மா. என்னாச்சு? நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. அவனை விட நல்ல பையனா கூட்டிட்டு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்னங்க நீங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறத விட்டுட்டு இப்படி பிரிச்சு வைக்கிறீங்க? என் பொண்ணு அவ தோத்து போயிட்டா. ஒரு அப்பாவா நான் ஜெயிக்கணும்னா ஒரு நல்ல சம்பந்தமா பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆனா நம்ம பொண்ணு மனசுல அருண் இருக்காருங்க. அதுக்கு அவ ஒத்துக்கணும்ல. மா,
என் மனசுல அருண் இல்ல. நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. நீ எப்படியோ தோத்து போயிட்ட. ஒரு அப்பாவா என்ன ஜெயிக்கவே. ஆ நல்லா யோசிச்சுக்கோ. இன்னும் நிறைய டைம் இருக்கு சந்தியா. ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கணும்னா ஏதோ ஒரு விஷயத்துல டிபெண்ட் ஆகி தான் இருக்கணும்ல. அதான் அண்டர்ஸ்டாண்டிங். அதே இல்லைன்னா யார் வாழ்க்கையா இருந்தாலும் செகண்ட்ஸ்ல கொலாப்ஸ் ஆயிடும். என் லைஃப்ல கூட அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா எனக்கும் அருணுக்கும் இல்ல, அருணுக்கும் நேஹாக்கும். எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு. நீ எப்படி சிரிக்கிற பிரதர்? அவ என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன்டா. எதுக்குன்னா என் சிரிப்புன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஆனா உள்ள இருக்கிற கவலை எல்லாம் வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தோணுது. ஆனா எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தான் தெரியல. சந்தியா மேடம், இப்போ உங்க மனசுல அருண் இல்ல தானே? அருண் என் கண் முன்னாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசுல எப்பயுமே இருப்பான். அண்ணா எங்க? அர்ஜென்ட்டா அண்ணிய பார்க்கணும். மாடியில இருக்காங்க, போமா. யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். யாரு? சந்தியா, மீட் மை ஒன்லி சிஸ்டர் பிரியா. பிரியா, இது சந்தியா. பிரியா? யா, மை ஒன்லி சிஸ்டர் பிரியா. உங்க ரெண்டு பேருக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும், ஆனா எனக்கு நேஹாவா தெரியும். நேஹாவா? வாட்? என் கதையில நேஹா வர யாரோ இல்ல, உன் தங்கச்சி பிரியா தான். சொல்லு பிரியா, உன்னை நேஹா நீ ஏன் சொல்றா? அண்ணா சொல்லு பிரியா. சாரி நேஹா, கேக்குறாருல, சொல்லு. சொல்லு பிரியா. அவங்க சொல்றதுல உண்மைதான். எதுக்கு? எதுக்கு இப்படி பண்ண? விக்கிக்காக. என்ன நடந்தது? என்னாச்சு இவளுக்கு? மச்சான் வேண்டாம் மச்சான், சொன்னா கேளு. எதுக்கு? என்ன என்னாச்சு? வாங்க அண்ணி, நானும் ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்கவே மாட்டேங்கிறா. பிரியா, நீங்களாவது வந்துட்டியா சொல்லுங்க. பிரியா? ஏய் விக்கி, என்னாச்சு? உனக்கு அருண் தெரியும்ல? அதான் சந்தியா ஒரு தடவை ரேகிங் பண்ணப்ப அடிச்சானே, அவ திரும்ப அடிச்சிட்டான் பிரியா. திரும்பவுமா? அது மட்டும் இல்ல, வச்சு அடிச்சிட்டான். என்ன போலீஸும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பிரியா. என்ன? அந்த பொறுமை என்னன்னு சொல்லுவ? என்ன செய்யறத நீ? காலேஜே என்ன பார்த்து சிரிச்சு தெரியுமா? கூல். அவனை ஏதாவது பண்ணணும். சரி ஓகே. அவனை ஏதாவது பண்ணணும் பிரியா. உட்காரு. உட்காரு. அவனை சும்மா விடக்கூடாது. அவனை ஏதாவது பண்ணணும். கண்டிப்பா அடிக்கலாம். கூல். அடிக்கலாம். எதுக்கு இவ்ளோ டென்ஷன்? நான் தான் இருக்கேன்ல. உன்னால என்ன பண்ண முடியும்? நான் என்ன பண்ணுவேனா? அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிடுறேன். ஓகேவா? உண்மையா சொல்ற? சீரியஸா? அப்படியா? நிஜமாவா? அது ஏன் பொறுப்பு. ஆனா எப்படி? இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுரு. ஓகேவா? எஸ்.
வாங்கடா. ஏய் எங்கடா போனா? ச்சே! வாங்கடா. எறா வந்து. போ போ. டேய் அருண், என்னடா இதெல்லாம்? இப்படி குடிச்சிட்டே இருக்க போறியா? ச்சே. ஒருத்தங்க நம்ம லைஃப்ல வருவாங்கன்னு நம்பி வெயிட் பண்றது ஈஸிடா. இனி நம்ம லைஃப்ல வரமாட்டாங்கன்னு நினைச்சு மறக்கிறதும் ஈஸிடா. ஆனா வெயிட் பண்ணணுமா மறக்கணுமான்னு தெரியாத நிலைமைடா எனக்கு. அதுக்கு தான் குடிச்சிட்டு இருக்கேன். இப்படி குடிச்சா சந்தியா வந்துருவாளா? சந்தியா வரமாட்டாடா. சொல்லிட்டு இருக்கல, சந்தியாவை மறந்துரு. அப்போ சந்தியா வருவாங்கிற நம்பிக்கையிலே இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டனா? இனி சந்தியா வரமாட்டாங்கிற உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் குடிக்க வேண்டியது இது இல்லடா. டேய், ஏன்டா அப்படிலாம் பேசுற? சந்தியா இல்லாம என்னால வாழ முடியுமான்னு நினைச்சாலே பயமா இருக்குடா. அருண், ஒன்னு சொல்ற, உண்மையான காதல் எப்படியும் ஜெயிக்கும்டா. நான் எவ்வளவு ஜெயிக்க வைக்கலாம்னு நினைச்சாலும் என் காதல் ஜெயிக்க மாட்டேங்குதுடா. அப்படின்னா என் காதல் உண்மையானது இல்லையா? டேய், நான் அப்படி சொல்லலடா. பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு. என்னடா டென்ஷன் ஆயிட்டியா? நான் ஒன்னும் பண்ணிக்க மாட்டேன்டா. டென்ஷன் ஆக்கிட்டடா. நீ மட்டும் குடிச்சா போதுமா? எனக்கும் கொடு. ஆட்டோ ஆட்டோ. ஆஹா, தங்கச்சி நீயா? நீயா? தெரியாதனமா இவன் ஆட்டோல ஏறிட்டுமே. எங்க பாரு, நான் அர்ஜென்ட்டா வெளியே போயிட்டு இருக்கேன். ஒழுங்கா போ. தங்கச்சி என்கிட்ட சொல்லிட்டலாம், நான் எப்படி கொண்டு போய் விடுறேன்னு மட்டும் பாரு. ஹவுஸ் ஃபுல் ஆயிருச்சு. வா, இன்டர்வலுக்கு போயிட்டு வரலாம். சரி வா. டைம் 9 ஆயிடுச்சு. இவன் மறுபடியும் சரக்குன்னு வண்டிக்கு சொல்லிடுவானே. பெட்ரோல் போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. கொஞ்சம் முன்னாடி நிறுத்திக்கிறேன். அம்மா 9 மணி ஆயிடுச்சு, நான் போய் டானி குடிச்சிட்டு வேகமா வரேன், கவலைப்படாத நீ. ஐயோ ஐயோ ப்ளீஸ். அம்மா எனக்கு ப்ளீஸ் தேங்க்ஸ் எல்லாம் இப்ப கேட்காது, சரக்கு போட்டு வந்துடுறேன். ஏய் தம்பி, மணி 9 ஆச்சு, சீக்கிரம் ஒரு குவார்ட்டரும் கிளாஸும் கொடு. இப்ப சொல்ற. டேய், சரக்கு போதை விட காதல் போதை ரொம்ப பயங்கரமானதுடா. அப்படியா? ஒரு தடவை காதலிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை மறக்கவும் முடியாது, இன்னொருத்தைய காதலிக்கவும் முடியாது. ஏன்னா எந்த பொண்ணை பார்த்தாலும் லவ்வர் மாதிரியே தெரியறாடா. அப்படின்னா சந்தியா உன் கண்ணுக்கு தெரியறா, அப்படிதானே? நீ தெளிவா இருக்கியா? ஆட்டோ பக்கத்துல இருக்க அந்த பொண்ணை பாரு, அப்படியே சந்தியா மாதிரியே இருக்காடா. யாரு? யாரும் இல்லையா அங்க? ஏய், உனக்கு ரொம்ப அதிகமாயிருச்சு. அங்க சந்தியாவும் இல்ல, கிந்தியாவும் இல்ல. வா, கிளம்பி கிளம்பி, நல்லா கிக்கேறிச்சு உனக்கு. வாடா. பீரு 150, பிராண்டி. சந்தியா என்ன இங்க இருக்கா? இங்கதான் இருக்கியா? நான் என்ன பண்றேன்னு பாரு. நீ சந்தியா தானே? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? அருணை லவ் பண்ண சந்தியா தானே? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் ஏமாந்து போயிட்டேன்னு மெசேஜ் அனுப்பிச்ச சந்தியா தானே? ஆமா, ஆரம்பிச்சிட்டா.
அதே சந்தியா தான். முதல்ல என்னன்னு சொல்லு. அது விஷயம் என்னன்னா, கடைசியா நான் என்ன சொல்ல வரேன்னா, அருண் மாதிரி ஆளுங்க அவ்வளவு சீக்கிரம் லவ் பண்ண மாட்டாங்க. ஆனா லவ் பண்ணிட்டாங்கன்னா தான் உயிர் போனாலும் விட மாட்டாங்க. முதல்ல அருண் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. அருண் இங்க அங்க தப்பிச்சிட்ட, இங்க மாட்டிக்கிட்ட. இப்ப எப்படிமா தப்பிச்சு போவ? ஏய் வாங்கடா. ஏய் அப்புறம் நாங்க எதுக்கு இங்க? என்னன்னா அது? நீயே அடிச்ச, நீயே பீரும் வாங்கி தர. உன் லாஜிக் தான் என்னன்னா? டேய், உன்னை அடிச்சது சந்தியாவை துரத்துனதுக்கு, பீர் வாங்கி கொடுத்தது உங்களால எனக்கு சந்தியா கிடைச்சதுக்கு. புரிஞ்சுதா? ஆமா, இப்போ இது யாரோட காதல் கதை? நான் உன் கூட கான்டாக்ட்ல இல்லைனாலும் நீ எனக்காக வெயிட் பண்ண பாத்தியா? அதனால இதான் உன் காதல் கதை. இல்ல இல்ல, நீ மட்டும் வரலனா நான் வெயிட் பண்ணதுக்கு ஒரு அர்த்தம் எல்லாம் போயிருக்கும். அதனால இது உன் காதல் கதை. இல்ல, இது உன் காதல் கதை. இல்ல, இது உன் காதல் கதை. இல்ல, இது உன் காதல் கதை. இது உன் காதல் கதை சொல்லிட்டு இருக்கேன்ல. என்ன உன் காதல் கதை என் காதல் கதைன்னு ஏன் சொல்றீங்க? நம்ம காதல் கதைன்னு பெருமையா சொல்லுங்க. ஓகே ஆடியன்ஸ், ஆர் யூ அக்ரி? இது எங்க காதல் கதை. எப்பவும் நம்ம குஷி தாபாவுல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கடா. ஆமாண்ணே. அண்ணா அங்க பாருண்ணே, எந்த பொண்ணை பார்த்தாலும் பிரியா மாதிரியே தெரியுது. அண்ணே மறுபடியும் சினிமா முதல்ல இருந்து ஆரம்பிக்குது. போய் அவர் கதையும் கேட்டுவாங்க. இவன் என்ன இவ்வளவு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான்? என்ன பையா, லவ் ஃபெயிலியரா? இல்ல, ஆனா எந்த ஃபெயிலியர் லவ் ஸ்டோரி மறுபடியும் முதல்ல இருந்தா